Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 542 பார்ட் 1. ஓபன் பண்ணா டோரிகோ, கொமட்சு, டெரி இவங்க 3 பேருமே ஸ்பிரிங் ஷார்க்க பிடிக்கிறதுக்காக 3 நாளா இந்த சின்ன போட்ல தூண்டில போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இது ஒரு கிராஸ் ஓவர் எபிசோட். கொமட்சுக்கெல்லாம் அழுத்து போச்சு. பின்ன இப்படியே தூண்டில போட்டுட்டு எவ்வளவு நேரத்துக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அதனால வெயிட் பண்றதெல்லாம் ஒர்த்துங்கிற மாதிரி சொல்லிட்டு டோரிகோ வெயிட் பண்ண சொல்லுவான். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. திடீர்னு பார்த்தா கடலுக்குள்ள இருந்து அந்த ஷார்க் வருது. அது கீழ இருந்து மேல வர்றதுக்கு முன்னாடியே டோரிகோ எல்லாம் ஃபீல் பண்ணிட்டான் அது வந்துட்டு இருக்குன்னு. அதை என்ன பண்ணும், தூண்டில மாட்டிட்டு இவங்க கப்பலை கண்டமே நீங்க சுத்துமா கொமட்சுவால புடிச்சு இழுக்க முடியல. ஏன்னா அது பெரிய சைஸ் ஷார்க். இவ்வளவு பெருசு வரும்னு அவங்களே எதிர்பார்க்கல. டோரிகோ பிடிச்சு வெளியே இழுப்பான். அப்படியே பிச்சுக்கிட்டு மேல வரும். வெள்ளை வெள்ளைன்னு ஜிகு ஜிகுன்னு மின்னுதே. இதுதான் ஸ்பிரிங் ஷார்க். இதோட கேப்சர் லெவல் 10. நல்லா பல பலன்னு மின்னும். பாலகம் போல டோரிகோ சாப்பாட்டுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப போட்டு அதோட வாலியே ஒரே அடி, அவ்வளவுதான், அது நாக் அவுட். சூப்பர். அப்ப இன்னைக்கு இதை வேக வச்சு சூப்பு வச்சு குடிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது டெரி அந்த ஷார்க்கை பார்த்து பயங்கரமா குலைக்கும். ஏன் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஷார்க் எந்திரிச்சு பயங்கரமா கத்தும். அவங்களால நம்பவே முடியல. ஏன்னா இவங்க அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஷார்க்குமே இந்த மாதிரி எந்திரிச்சு கத்தாது. அப்ப திடீர்னு அந்த ஷார்க்கோட பாடிக்குள்ள கம்கம்னு சொல்லி கண்டமேனிக்கு குத்து விழுந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேலைத்தனம் பண்றாங்கன்னா அது யாரு? எஸ், நம்ம லூஃபி. அதோட வாய்க்குள்ள இருந்து சும்மா பிச்சுக்கிட்டு வெளியில வருவான். 2 பேரும் பார்த்துட்டு டே நீ எங்கன்னு மாத்தி மாத்தி சந்தோஷப்படுவானுங்க. என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றானுங்க. சரி, ஸ்பிரிங் ஷார்க்கோட வயித்துக்குள்ள எப்படி போனேன்னு கேட்டா அதுன்னு சொல்லி எடுக்க வருவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்து, நல்ல வேலை பெர்ஃபெக்ட்டான டைமிங்ல தான் நம்ம மீட் பண்ணிருக்கோம். உங்ககிட்ட நான் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கப்பல் அப்படியே மேல இருந்து வந்து லேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் என்னன்னு போய் பார்த்தா நம்ம சாப்பருக்கு உடம்பு சரியில்லை. என்னடானா டீப் சி ஃபீவர். இது நார்மலா கடல்ல டிராவல் பண்றாங்கல்ல அவங்களுக்கு வர சிக்னஸ் தான் இது. அவனோட மூஞ்சியும் பாத்தீங்கன்னா கடலோட அடிப்பகுதி மாதிரியே கலர் மாறிட்டு வருது. இதை கியூர் பண்ணனும்னா சீ ஃபுட் ரூட் தேவை. அது கடலுக்கு அடியில தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் லூஃபி லூசுத்தனமா எதை பத்தியும் யோசிக்காம உள்ள குதிச்சிட்டான். அப்பதான் அந்த ஷார்க் வந்து கவிட்டு போயிருக்குது. அந்த ஷார்க்கை இவங்க பிடிச்சிருக்காங்க. அதுல இருந்து நம்மால வெளியே வந்துட்டான். இந்த மாதிரி சாப்பாடுகளை பத்தி எல்லாம் நம்ம டோரிகோக்கு தான் நல்லாவே தெரியுமே. அது எங்க இருக்கு என்னன்னு அவங்கிட்ட விசாரிச்சா அவன் ஆல்ரெடி அதை பத்தி நல்ல வேலை கேள்விப்பட்டிருக்கான். சொல்ல போனா அது கைவிடப்பட்ட ஒரு ஐலாண்ட்ல தான் இருக்குது. அதுதான் சைனீஸ் டவர் ஐலாண்ட். அந்த இடத்துல ஏகப்பட்ட டெலிஷியஸான ஃபுட்டும் இருக்குது, ஹெல்த்தியான ஃபுட்டும் இருக்குது, நேச்சுரல் கியூர்ஸும் இருக்குது. டோரிகோ கேள்விப்பட்ட வரைக்கும் சீ ஃபுட் ஃப்ரூட் வந்து ஒரு லெஜெண்டரி ஃப்ரூட். அதுல பார்த்தா ஏகப்பட்ட ஃபிளேவர் இருக்கும். அதாவது ஸ்பைனி லாப்ஸ்டர், புட்டர் ஃபிஷ், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதை நம்ம டோரிகோவும் ஒரு நாள் சாப்பிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தான். சோ இப்போ நம்மளுக்கு அதை தேடி தானே போறாங்க. அப்படின்னா இதை யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே அந்த சைனீஸ் டவர் ஐலாண்டுக்கு அடிச்சு புடிச்சு கிளம்புவாங்க. சோ அப்படி கிளம்பினவங்க ஒரு வழியா அந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இடமே பார்த்தா பாலடைஞ்சு போய் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்குது. அந்த தீவுக்குள்ளேயே இன்னும் என்ட்ரு ஆகல. ஆனா இப்பவே டோரிகோவால உள்ள டெலிஷியஸா என்னென்ன இன்கிரிடியன்ட் இருக்குதோ அதெல்லாத்தையுமே ஸ்மெல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இன்னும் மேல அங்க எங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அங்க செவுரெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அப்படின்னா அங்க மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு கேட்டா அதான் இல்ல. ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி மனுஷங்க இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டானுங்க. பஞ்சாயத்து என்னன்னா இங்க ஏகப்பட்ட இன்கிரிடியன்ட்ஸ் வளரும். மெயினா இங்க மெடிசனுக்கு தேவையான ஐட்டங்கள் நிறைய கிடைக்கும். அது எல்லாத்தையுமே அங்க இருந்தவங்க எடுத்து யூஸ் பண்ணானுங்களா. ஆனா அங்க இருந்த பீஸ்டுங்க மனுஷங்க தான் ரொம்ப ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சிருச்சுங்க. அதனால இப்போதைக்கு இந்த ஐலாண்ட்ல யாருமே இல்ல. இது கைவிடப்பட்ட ஐலாண்ட் தான். சரி ரைட்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா உள்ள போவாங்க. சாப்பர் ஆக்சுவலா பேசாம ஷிப்லயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனா அவனும் நான் அவங்க கூட வருவேன்னு சொல்லி வருவான். ஏன்னா அந்த சீ ஃபுட் ஃப்ரூட்டை டோரினோ கிங்டம்ல இருக்க லைப்ரரியில பார்த்த ஒரே ஆளி வந்தான். இவனை தவிர அந்த சீ ஃபுட் ஃப்ரூட் எப்படி இருக்கும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன் டோரிகோக்கே தெரியாது. அதனால தான் நம்மால வர வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படியே அங்க கட் பண்ணி கப்பல்ல காட்டுறாங்க. பிராங்கி, ப்ரூக், உசோப்பு, சஞ்சி இவங்க எல்லாருமே கப்பலை பாத்துக்கிறதுக்காக அங்கே இருந்துட்டாங்க. அவங்க சாப்பரை நினைச்சு கவலைப்பட்டு இருப்பாங்களா. அந்த டைம் ஒரு சூப்பரான ஸ்மெல். என்னடான்னு வந்து பார்த்தா நம்ம சஞ்சி அந்த ஸ்பிரிங் ஷார்க் இருக்குல்ல அதை நல்லா வெட்டி போட்டு சூப் வச்சுட்டான். ஸ்மெல்லிலேயே நல்லா தெரியுது அது எந்த அளவுக்கு டெலிஷியஸா இருக்குன்னு. அவன் ஆக்சுவலா சாப்பருக்காண்டி ரெடி பண்ணிருப்பான். ஏன்னா உடம்பு சரியில்லை, ரிட்டர்ன் வந்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வாமா கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு. உடனே அத்தனை பேரு கதறி அழுவானுங்க. உனக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கு சாப்பர் மேல. அதுலயும் நம்ம ப்ரூக் எல்லாம் எனக்கும் பயங்கரமா அழுகணும்னு தோணுது. ஆனா எனக்கு தான் கண்ணு இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவான். அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம சாப்பரை காட்டுறாங்க. அவனோட நிலைமை இன்னும் மோசமாகிட்டே போகுது. என்னன்னா மூஞ்சில கொஞ்சமா இருந்த அந்த ப்ளூ கலர் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. இன்னும் இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு போச்சுன்னா பையன் கம்ப்ளீட்டாவே ப்ளூவா மாறிடுவான். சோ என்ன பண்ணலாம்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய பறவை வந்து அட்டாக் பண்ண வரும். நல்ல வேலை டெரி அதுக்குள்ள நமியோ கொமட்சுவையும் அங்க இருந்து காப்பாத்தி தூக்கிட்டு வந்துரும். ஒரே ஒரு பேர்டு தானே இவங்க அட்டாக் பண்ண வந்துச்சு. ஆனா அங்க பார்த்தா எக்கச்சக்கமா நின்றுட்டு இருக்குங்க. அதுவும் எப்படி கைய சொல்லிட்டு கும்ஃபு எல்லாம் பண்ணுதுங்க. இத பத்தியும் டோரிகோக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு பேரு கும்ஃபு மைனா. நார்மலான மைனானா மத்தவங்களோட வாய்ஸ அது மிமிக் பண்ணி காமிக்கும். ஆனா இதுங்க அப்படியே மூவ்மெண்ட்டையே காப்பி அடிக்குங்க. அப்படித்தான் கும்ஃபுவை காப்பி அடிச்சு வச்சிருக்குதுங்க. இதுக்கு பேரு கும்ஃபு மைனா பேர்டு. இது ஒரு பேர்ட் பீஸ்ட். இதோட கேப்சர் லெவல் 20. அப்படின்னா மக்கள் பண்றதை காப்பி பண்றதுக்கு ஒரு பேர்டு இருக்குது. அது என்ன பண்ணும், பாஞ்சு அட்டாக் பண்ண
பண்ண வருமா? அடுத்த செகண்ட் நம்ம லூஃபி யோசிச்ச விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இதோட டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு. டோரிக்கோ இது சாப்பிடுற ஐட்டம் இல்ல நீருவான். அப்ப சரின்னு பாஞ்ச வந்தத பலூனா மாதிரி அப்படியே ரிவர்ஸ்ல அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் ஜோரோ கிட்ட அதுங்க எதையுமே கொன்றாதே நீருவான். ஏன்னா டோரிக்கோவோட ரூல் அவன் சாப்பிடாத எதையுமே கொல்ல மாட்டான். சார் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஜோரோ உள்ள பூந்து சும்மா போல காட்டுவான். அத்தனை பேர்ட்ஸுங்க வந்தாலுமே ஜோரோவை தொட கூட முடியல. பரவாயில்ல, நல்லா சண்டை போடுறீங்க, ஆனா பிராக்டிஸ் பத்தாது, இன்னும் உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் தேவைன்னு சொல்லுவானா. மிச்சம் இருக்க பேர்ட்ஸுங்களும் அட்டாக் பண்ண வரும். அதை நம்ம ரோபின் ஸ்பைடர் நெட் மாதிரி கையை உருவாக்கி லாக் பண்ணிடுவா. அடுத்து லூஃபி தேர்ட் கியர் எடுப்பான். கை சும்மா பெரிய சைஸுக்கு மாறும். அவன் கையை பார்த்துட்டே அத்தனை பேர்டுங்களும் வாயை பொளந்துருங்க. அவன் கையை அந்த சைஸுக்கு மாத்தினாலே அந்த இருட்டாயிரும். அப்ப எந்த அளவுக்கு பெருசா மாத்திருக்கான் பாருங்க. அப்படி ஓங்கி ஒரே அடி, அவ்வளவுதான், எல்லாமே மட்டை. பைய தேர்ட் கியருக்கு போனாதான் டப்புன்னு சின்னதா சுருங்கிடுவானே. அந்த டைமுங்கும் போது அத்தனை பேர்ட்ஸுமே அங்க மண்டி போட்டு நம்ம லூஃபிக்கு கீழே சீடர்களா மாறணும்னு கேட்பாங்க. இதே மாதிரிதான் ஒரு அனிமலை நம்ம அலபாஸ்டால பார்த்தாங்க. அதுங்க குங்ஃபு டுகோங்ஸ். இப்போ பேர்ட்ஸுங்களா லூஃபியும் பார்த்துட்டு சரி ஓகே, இன்னையில இருந்து நீங்க எல்லாருமே என்னோட பியூப்பிள்ஸுங்க, எனக்கு உங்களோட நெஸ்ட காமிங்க. அந்த பேர்ட்ஸுங்களும் கூப்பிட்டு கொண்டு போய் காமிக்குங்க. பார்த்தா பெரிய சைஸ் கோட்டை. இந்த மேன்மேடு ஸ்ட்ரக்சர்லயா இதுங்க தங்கி இருக்குங்கன்னு பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க. அட அதை கூட மன்னிச்சிடலாம், ஆனா அதுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து டேமேஜ் ஆன இடத்த எல்லாத்தையுமே சாந்து போட்டு சரி பண்ணி கட்டிட்டு இருக்காங்க. இது வேற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அந்த மைனாக்களோட ஃபுட் அங்க பாப்பாங்க. லைகோ ஷார்க்ஸ், அதுக்கப்புறம் லைச்சி, கூடவே ஸ்டார் அபலோன். அதுதான் கொமட்சுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்கிரீடியன்ட், கடலோட ஷைனிங் ஸ்டார்னு கூட சொல்லுவாங்க. சரி ரைட், இதுல இருக்கிறது எல்லாமே சீ ஃபுட் மட்டும்தான். ஆனா இவங்க தேடி வந்தது சீ ஃபுட் ஃப்ரூட் ஆச்சு. உங்க யாருக்காச்சும் தெரியுமான்னு அந்த மைனாக கிட்ட கேட்டா அதுங்களுக்கு என்னன்னே தெரியல. வேற வழி இல்ல, இனி இவங்க தானே கண்டுபிடிச்சாகணும். அப்படியே கட் பண்ணி ரோபினை காட்டுறாங்க. அவ அப்படியே அந்த இடத்த பொறுமையா சுத்தி பாப்பா. அப்படி அழகா இருக்க ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வரும்போது அங்க இருக்க ஒரு பில்டிங்க்கு கீழே ஒரு கல்வெட்டு ஒண்ண பாப்பா. அதை பார்த்துட்டு இது அதுவாச்சேன்னு சொல்லி பயங்கரமா ஸ்டன் ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.